ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழில் மாடல் கொஷின் பேப்பர் எடுத்து அதோட ஆன்சரும் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எனப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு எட்டுத்தொகை நூலில் ஃபர்ஸ்ட்டு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நற்றிணை. நற்றிணை எட்டுத்தொகை நூலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. எட்டுத்தொகை நூலில் ஃபர்ஸ்ட் ஒன் நற்றிணை. நற்றிணையோட திணை அகம். நூல் நற்றிணை. பாவகை ஆசிரியப்பா. பாடல்கள் 400+1. புலவர் 187. அடி எல்லை 9-12. தொகுத்தவர் யாருன்னு தெரியலை. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியமாறன் வழுதி. செகண்ட் நூல் குறுந்தொகை. திணை அகம். நூல் குறுந்தொகை. பாவகை ஆசிரியப்பா. பாடல்கள் 400+1. புலவர் 203. அடி எல்லை 4-8. தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர் தெரியவில்லை. மூணாவது ஐங்குறுநூறு. திணை அகம். நூல் ஐங்குறுநூறு. பாவகை ஆசிரியப்பா. பாடல்கள் 500. புலவர் 5. அடி எல்லை 3-5. தொகுத்தவர் கூடனூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கச்சே மாந்தரஞ்சேரன் இரும்போதை. நாலாவது நூல் அகநானூறு. திணை அகம். நூல் அகநானூறு. பாவகை ஆசிரியப்பா. பாடல்கள் 400. புலவர் 158. அடி எல்லை 13-31. தொகுத்தவர் உருத்திர அன்பனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அஞ்சாவது கலித்தொகை. திணை அகம். நூல் கலித்தொகை. பாவகை கலிப்பா. பாடல்கள் 149+1. புலவர் 5. அடி எல்லை 11-80. தொகுத்தவர் நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் தெரியல. ஆறாவது பாருங்கள், பதிற்று10. இதோட திணைப்புறம். இதுக்கு முன்னாடி பார்த்தா 5 நூலோட திணையும் அகம். இதுக்கப்புறம் 6வது நூலோட திணை புறம். நூல் பதிற்று10. பாவகை ஆசிரியப்பா. பாடல்கள் 100. அதில் 80 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. புலவர்கள் 10. அதில் 8 பேர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடி எல்லை 8-57. தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் யாருன்னு நமக்கு தெரியலை. ஏழாவது புறநானூறு. அதோட திணையும் புறம்தான். நூல் புறநானூறு. பாவகை ஆசிரியப்பா. பாடல்கள் 399+1. புலவர் 157. அடி எல்லை 4-40 வரைக்கும். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இதுக்கும் நமக்கு தெரியலை. லாஸ்ட்டு எட்டாவது நூல் எதுன்னா பரிபாடல். திணை அகமும் புறமும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் 5 நூலோட திணை அகம். 6-7ஓட திணை புறம். லாஸ்ட்டாக 8ஆவதோட திணை அகமும் புறமும். ஓகேங்களா. நூல் பரிபாடல். பாவகை பரிபாட்டு. பாடல்கள் 70. புலவர் 13. அடி எல்லை 32-140 வரைக்கும் இருக்காங்க. இதுலேயும் தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் யாருன்னு நமக்கு தெரியலை. செகண்ட் ஒன் பாருங்கள், அகத்திணையும் புறத்திணையும் சேர்த்து கூறும் எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அகமும் புறமும் சேர்ந்து வர திணை எதுன்னா பரிபாடல். மூணாவது கொஷின் பாருங்கள், தவறான இணையை தேர்வு செய்க. இதோட ஆன்சர் முல்லை. முல்லைக்கு ஓதந்தையார்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. குறிஞ்சி நூல் எழுதினவர் கபிலர். இவங்களோட நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும். கும்பிடுற கடவுள் முருகர். முல்லைக்கு பேயனார் பாலை. இவங்களோட இடம் காடும் காடு சார்ந்த இடமும். இவங்க கும்பிட்ற கடவுள் திருமால். மருதம் ஓரம்போகியார்.
இவங்களோட இடம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். இவங்க கும்பிட்ற கடவுள் வந்து இந்திரன். நெல்லை அம்மூவனார். இவங்க கடலும் கடல் சார்ந்த இடத்துல இருக்காங்க. இவங்க கும்பிட்ற கடவுள் வந்து வருணன். பாலை ஓதலந்தையார். இவங்க மணலும் மணல் சார்ந்த இடத்துல இருக்காங்க. இவங்க கும்பிட்ற கடவுள் வந்து கொற்றவை. 4th கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதா காதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. வாங்க கம்பரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கம்பர் குறிப்பு காலம் கிபி 1180 1250. ஊர் தேரழுந்தூர், நாகை மாவட்டம். தந்தை ஆதித்தன். மகன் அம்பிகாபதி. ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். அங்கே வந்து வேற கொடுத்துருந்தாங்க. கம்பரை ஆதரித்தவங்க வந்து சடையப்ப வள்ளல். இயற்றிய நூல் வந்து சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், கம்பராமாயணம், ஏறெழுபது. சிறப்பு கல்வியில் பெரியார் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.